ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ அஃபிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொல்லிடுறேன், சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த கிளாஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த கிளாஸோட இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம்ல கிடைக்கும். டெலிகிராம் சேனல் லிங்கை கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், சரியா? ஸோ இந்த வீடியோ அண்ட் நான் இனிமே கொடுக்க போற சீரீஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மேக்ஸே வராது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆல்ரெடி நம்மள 1 or 2 years 3 years ஃபாலோ பண்ற அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோல நான் சாப்டர் வைஸ் டைப் வைஸ் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னா, குரூப் டி 2022 லாஸ்டா 2022 தான் குரூப் டி நடந்துச்சு, சரியா? NTPC CBT 1 CBT 2 2021 2022 நடந்த கொஸ்டின்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் ALP CBT 1 2024 டெக்னீஷியன் கிரேட் 3 2024 RPF SI 2020. ஸோ இதுக்கு மேல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் நான் தரணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த ரயில்வே எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கிளாஸஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதாவது கான்செப்டோட பவர் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களாலையும் மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். ஒரே ஒரு நம்பிக்கை வைங்க, சரியா? உங்களால முடியும். ஈவன் உங்களுக்கு மேக்ஸே வரலனாலும் நான் கேரண்டி. அவங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது ரொம்ப வீக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்றேன், வரப்போற எல்லா வீடியோஸையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா பார்த்துட்டு எனக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, புரியுதுன்னு நீங்க சொன்னாலும் சரி, புரியலன்னு நீங்க சொன்னாலும் சரி, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஸோ எந்த சாப்டர் நீங்க என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா கான்செப்ட். எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட் தான் பவரே. அதாவது உங்களை ஒரு கொஸ்டினை மைண்ட்லயே சால்வ் பண்ண வைக்கும், வேற மாதிரி யோசிக்க வைக்கும். 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர் இல்லை அண்ட் இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நீங்களே மார்க் பண்ணிட்டு போவீங்க. அந்த மெத்தட்ல இருந்து நார்மலா எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க, புக் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷியோ தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரொப்போர்ஷனுங்கிறது தனியா ஒரு பார்ட்டு, அதை தனியா ஒரு வீடியோல நான் தரேன். ரேஷியோ தான் இருக்கிறதுலே பெருசு, ப்ரொப்போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்றேன். ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆர் ஒரு வே ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா கம்பேர் பண்றது, சரியா? சோ 2 விஷயங்கள் நடக்கும். சி, இப்போ ஒரு அமௌண்ட் ஆர் ஒரு நம்பர் இருக்கு, சரியா? அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி இருக்காரு, சரியா? அண்ட் பும்ரா இருக்காரு, 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், சரியா? இதுல ரேஷியோங்கிறது ஒரு வே ஆஃப் கம்பேரிசன் நான் சொன்னாலும் அந்த கம்பேரிசன் எப்படி நடக்கணும்னு பாத்தீங்கன்னா சேம் கைண்ட்ல நடக்கும். அதாவது சேம் கைண்ட்னா நீங்க எதை பத்தி பேசுறீங்களோ அதை பத்தியுமே அந்த 2 ரேஷியோவோ இல்ல 3 ரேஷியோவோ 4 ரேஷியோவோ, சில கொஸ்டின்ல 5 ரேஷியோவோ கூட இருக்கலாம். இங்க நான் யார் 2 பேரை கம்பேர் பண்றேன், கோலி அண்ட் பும்ரா இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் பாட்டுக்கு கோலி 100 ரன் ஸ்கோர் பண்றாரு, பும்ரா ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா நார்மலா சொல்றேன்னு அர்த்தம். பட் இவங்களுக்குள்ள நான் ரேஷியோ எடுத்தேன்னா இது தப்பு. ஏன்? நான் கோலியை பத்தி பேசும்போது ரன்ஸை பத்தி பேசுறேன், பட் நான் பும்ரா பத்தி பேசும்போது விக்கெட்ஸை பத்தி பேசுறேன். அந்த மாதிரி கம்பேரிசன் நீங்க பண்ணக்கூடாது. ஒண்ணு கம்பேர் பண்ணீங்களா, 2 பேரோட ரன்ஸை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்றீங்களா, இல்ல 2 பேர் எடுக்கிற விக்கெட்ஸை கம்பேர் பண்ணுங்க. இதுதான் கம்பேரிசன். இது ஒரே கைண்ட்ல தான் நடக்கும், ஓகேவா? சோ 2 விதமா தான் ரேஷியோவோ யூஸ் பண்ணுவாங்க, ஒன்னு கம்பேரிசன் இல்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அண்ட் இந்த ரேஷியோவோட அப்ளிகேஷன் இந்த சாப்டர் முக்கியமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட்ல சால்வ் பண்றதுக்கு முக்கியமான சாப்டர்ல இதுவும் 2 சாப்டர் உங்களுக்கு மேக்ஸ்ல ரொம்ப முக்கியம். மெயினா எனக்கு மேக்ஸே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கிளியரா இங்கேயே சொல்லிக்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்
பெர்சன்டேஜ். இந்த 2 சாப்டரை நீங்க மாஸ்டரா இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர் எல்லாத்துலயுமே உங்களால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அட்வான்ஸ் தனி, அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி இதெல்லாம் தனி. நான் அரித்மெட்டிக் டாபிக்ஸை பத்தி மட்டுமே பேசுறேன். சரியா? ஸோ இப்போ கிளியரா ஒரு விஷயத்த பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், ஓகேவா? நான் இருக்கேன், ஸோ என்னோட ஃப்ரெண்டு இருக்கேன். சரியா? நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. இப்போ எங்க 2 பேர்கிட்டயும் சேர்ந்த மாதிரி 25,000 rupees இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப ஜீரோல ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இன்னும் நான் எதுக்குள்ளேயுமே போல. பட் பிலீவ் மீ, ஃபர்ஸ்ட் 10 to 15 minutes என்னோட டைம், அதுக்கப்புறம் உங்களோட டைம். நீங்க சால்வ் பண்ணுவீங்க மைண்ட்ல. ஓகேவா? இப்போ எங்க 2 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி ஒரு 25,000 இருக்கு. இதுல என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12,000 இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒரு 13,000 வச்சிருக்கு. சரியா? இது எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட். சரியா? நான் கம்பேரிசன் பண்றேன். எங்களுக்குள்ள நான் ரேஷியோ எடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல கிளியரா தெரியுதா? எங்களுக்குள்ள நான் ரேஷியோ எடுக்கிறேன். அதை எப்படி எடுக்கணும்? ரேஷியோனா எப்படி? இந்த சிம்பிள் எதுக்கு நடுவுல நீங்க பாத்தீங்கன்னாலும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, ரேஷியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரேஷியோ நான் எடுக்கும்போது இங்க நான் 12,000 எழுதிடுவேன், இங்க நான் 13,000 எழுதிடுவேன். இது யாருக்கு சொந்தமா இருக்கு? இது விக்னேஷ்க்கு. இது யாருக்கு சொந்தமா இருக்குன்னா சுதர்ஷன். சரியா? இப்போ ரேஷியோனா உங்களால எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, உங்களால எந்த அளவுக்கு சுருக்கி கம்பேரிசன் பண்ண முடியுமோ அதுதான் ரேஷியோ. சரியா? இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது ஒரே வாய்ப்பாடுல தான் நீங்க ரெண்டுத்தையுமே காமனா கேன்சல் பண்ணணும், அடிக்கணும். சரியா? இங்க எப்படி ஒரே வாய்ப்பாடுல உங்களால கேன்சல் பண்ண முடியும்? இங்க நான் இங்க 3 0 இங்க 3 0 அடிக்கலாம் இல்லையா? இங்க 3 0க்கு இங்க 3 0 அடிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? இங்க 1000 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். கரெக்டா? 1000 into 12 சார், அதால இங்க கேன்சல் பண்ணிருக்கேன். 1000 into 13 சார், இல்லையா? கரெக்டா? அதனால தான் இங்க 1000 இங்க 1000 நான் காமனா கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ரேஷியோவை இந்த காரணத்தினால தான் எந்த கொஸ்டின்ல நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும் பாத்துருக்கீங்களா, பொதுவா ரேஷியோவை ஒன்னு இப்படி எழுதுவாங்க, 12:13. அப்படி இல்லைன்னா 12x 13x அப்படின்னு பார்ப்போம். பாத்தீங்களா? இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒரே வாய்ப்பாடுல நீங்க இத கேன்சல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் காமனா இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். இங்க எக்ஸ் எக்ஸ் எதை டினோட் பண்ணுது? இந்த 1000. ஓகேவா? சோ இந்த மாதிரி கேன்சல் பண்றதுனால உங்களுக்கு இந்த 1000ஓட அப்ளிகேஷன் இருக்கோ இல்லையோ, இந்த 12ஓட அப்ளிகேஷனும் இந்த 13ஓட அப்ளிகேஷனும் ரொம்ப 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 முக்கியம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ரேஷியோல, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ஒரிஜினல் வேல்யூவாவது கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அந்த கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கொடுக்கலன்னா cannot be determined, none of this, அப்படிதான் ஆன்சர் வரும். சரியா? ஸோ இப்போ நான் இங்க 12:13 அப்படின்னு ஃபைனலா ரேஷியோ எடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் இது எதை டினோட் பண்ணுது தெரியுமா? விக்னேஷோட ஆன்சர் 12ல டிவைட் ஆகும், சுதர்சனோட ஆன்சர் 13ல டிவைட் ஆகும். இப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ விக்னேஷோட சேலரி 12,000, சுதர்சனோட சேலரி 13,000. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட்டா? இப்போ என்ன என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும்னா, ரேஷியோ ஆஃப் விக்னேஷ் சேலரி அண்ட் சுதர்சன் சேலரி. விக்னேஷோட சேலரியும் சுதர்சன் சேலரியும் 12:13 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. சரியா? அவங்களோட சம்பள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அதாவது ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க, இப்படி கொடுத்துட்டு சுதர்சனோட சேலரிய கண்டுபிடிங்க. வாட் இஸ் சுதர்சன் சேலரி? இது ஒரு கொஸ்டின். சரியா? நான் இன்னும் எதுக்குமே போல, பட் வாட் இஸ் சுதர்சன் சேலரி அப்படின்னு 4 ஆப்ஷன் உங்க முன்னாடி கொடுத்துருவாங்க, ஏ பி சி டி. ஸோ இதை நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கிரீன் நல்லா தெரியுதா? இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து கலர் மாத்திக்கிறேன். சரியா? ஸோ இதை நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, யாரோட ஆன்சரை கேட்டிருக்காங்களோ
அவங்களோட ரேஷியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. 4 ரேஷியோ கூட இருக்கட்டும், பட் அவங்க யாரோட ஒரிஜினல் ஆன்சரை கேட்குறாங்களோ அவங்களோட ரேஷியோவை நீங்க பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல சுதர்சனோட சேலரி கேட்கறதுனால நான் என்னோட ஆன்சர் 13ல போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவா இருப்பேன். ஒரு நம்பர் 13ல போகும், உங்களுக்கு செக் பண்ண தெரியாதா? 13 டேபிள் தெரிஞ்சா போதும், அதுல 13ல கண்டிப்பா டிவைட் ஆகுறது தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? தென் இது ஒரு வே ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னமும் நிறைய விஷயம் இதுல கத்துக்கலாம். சரியா? அதாவது டோட்டல் ரேஷியோ என்னன்னு நீங்க செக் பண்ணணும் ஒரு கொஸ்டின்ல, அண்ட் இண்டிவிஜுவல் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். இப்போ நானே உங்களுக்கு தோராயமா சொல்றேன், இதுல டோட்டல் ரேஷியோ என்ன வரும்? தனித்தனி ரேஷியோ 12, 13னா அப்ப டோட்டல் ரேஷியோனா இதோட கூட்டுத்தொகை இல்லையா? டோட்டல் ரேஷியோங்கிறது இதோட கூட்டுத்தொகை. டோட்டல் ரேஷியோங்கிறது இதோட கூட்டுத்தொகை. 12, 13 சேர்த்தீங்கன்னா 25. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேரிசன் மைண்ட்லயே பண்ணலாம். ஓ பாருங்க, 12, 15ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன இதுல? இப்போ 12க்கு 12 அப்படின்னு நான் பிரிக்கிறேன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா இது 12 டேபிள்ல கூட கேன்சல் ஆகி 1:1 வரும். அப்போ உங்க மைண்ட்ல நீங்க ரேஷியோவை வச்சு நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் ரேஷியோவை அந்த அளவுக்கு யூஸே பண்ண மாட்டாங்க. பட் சீரியஸ்லி சொல்றேன், ரேஷியோவால உங்களுக்கு நிறைய சாப்டர் ரொம்பவே ஈஸியா மாற வைக்கிறேன். ஓகேவா? இப்போ விக்னேஷ்க்கும் சுதர்சனுக்கும் நடுவில் ரேஷியோ 1:1 இருக்குன்னா கண்ணை மூடி உங்களால சொல்ல முடியும் அவங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அமௌண்ட் என்ன வேணா இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 இந்த எக்ஸாம்பிள்ல காமனா 20,000 இருக்கு, 1:1ல பிரிச்சு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்ப என்ன அர்த்தம்? விக்னேஷ் கிட்ட 10,000 இருக்குன்னா சுதர்சன் கிட்ட 10,000 இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ அட்லீஸ்ட் கண்டிப்பா இருக்கணும் உங்களோட ஆன்சர்ல நீங்க சால்வ் பண்ண. சில நேரத்துல வெறும் ரேஷியோவை கொடுத்துட்டு ஒரிஜினல் வேல்யூ கேட்டா, வெறும் ரேஷியோவை கொடுத்துட்டு எந்த ஒரு ஒரிஜினல் க்ளூவும் கொடுக்காம உங்களை ஒரு வேல்யூ கேட்டா, ரேஷியோவை கொடுத்துட்டு ரேஷியோலயே கூட கேட்கலாம், பட் வேல்யூவா கேட்டா cannot be determined. இல்ல none of this தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சி, இப்போ இன்னொரு விஷயம் கிளியரா சொல்றேன். இதே 1:3ன்னு பிரிச்சிருக்காங்க ரேஷியோல. அப்போ மைண்ட்ல நீங்களே கிளியரா யோசிச்சுக்கணும், சுதர்சனுக்கு அதிக அமௌண்ட் போயிருக்கு, விக்னேஷ்க்கு கம்மி அமௌண்ட் போயிருக்கு. ஸோ ஆப்ஷன்லயே நீங்க என்ன யோசிக்கணும்னா மொத்தமா 4ஆ பிரிச்சு அதுல 3 பங்கு சுதர்சனுக்கும் 1 பங்கு விக்னேஷ்க்கும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இதனாலேயே உங்களால மைண்ட்லயே யோசிச்சு ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணியும் காட்டேன். அடுத்த ஸ்டெப்ல சப்போஸ் 3:1 இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும், விக்னேஷ்க்கு பிரிச்சு பாதியை விட அதிகமா கொடுத்துருக்காங்க, சுதர்சனுக்கு கம்மியா. ஓகேவா? ஸோ இதை டெக்னிக்கலி சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஸ்டினா எடுத்துக்கோங்க. சரியா? டோட்டல் அமௌண்ட் 2 பேர்கிட்டையும் சேர்த்து 20,000 இருக்கு. அதுல விக்னேஷ்க்கு 3 ரேஷியோ, சுதர்சனுக்கு 1 ரேஷியோன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் விக்னேஷ் சேலரி அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா? ஃபைண்ட் விக்னேஷ் சேலரி. இத நார்மல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, யாரோட சேலரி இல்ல யாரோட ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை மேல வைக்கணும். சரியா? மொத்த ரேஷியோவை கீழே வைக்கணும். யாரோட ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அது மேல, மொத்த ரேஷியோ என்ன வருதோ அது கீழே, இன்டு டோட்டல் வேல்யூ 20,000. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க. இது 5 ஸ்டார் போயிருமா? 000 அப்போ 3 × 5,000 15,000. அப்போ கிளியரா ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல இருந்து புரியணும், விக்னேஷ்க்கு 15,000 போயிருக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 இவருக்கு போயிருக்கு. இப்படி ஒரு மெத்தடா நீங்க சால்வ் பண்ணலாம். ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். இல்லைன்னா நீங்க இப்படி யோசிக்கலாம், டோட்டல் ரேஷியோ என்ன? 4. இந்த 4 தான் 20,000. இல்லையா? 4 தான் 20,000 அப்படின்னா இப்ப விக்னேஷ் கேட்டாங்கன்னா 3 என்னன்னு பார்க்கணும். இப்படியும் நீங்க இது ஒரு மெத்தட் ஆஃப் சால்விங். 4 × என்ன பண்ணீங்கன்னா 20க்கு போகலாம், 20,000க்கு போகலாம், 5,000.
அதே மாதிரி 3 into 5,000 பண்ணீங்கன்னா உங்களால விக்னேஷ் சேலரிக்கு போக முடியும் 20,000 தான் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களால வித்தியாசமா யோசிக்க முடியும் ரேஷியோட அப்ளிகேஷன் வச்சு. இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்தது டைப் நம்பர் 1 தான். ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினை பாருங்களேன், அருமையான கேள்வி. உங்களுக்கும் ஸ்க்ரீன்ல இந்த சைஸ் ஓகேவா நல்லாவே தெரியுதான்னு பாருங்க. இதுக்கு மேல நம்ம பெருசு பண்ணோம்னா ஸ்க்ரீனே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பதான் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்றதுனால நீங்க சொல்லுங்க ஓகேவா. கொஸ்டின் சைஸ் ஓகே, எல்லாம் விசிபிளா இருக்கு, கலர்லாம் ஓகே, எல்லாம் செட்டிங்லாம் மாத்திருக்கேன். இல்லைனாலும் பார்த்துக்கலாம் அப்கமிங் கிளாஸஸ்ல ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேஜ் 2 நல்லா பார்க்கணும். NTPCல ஸ்டேஜ் 2ல கேட்டிருக்காங்க. 64 students of class 10 took part in a mathematics quiz. If the number of girls was 16 more than the number of boys, then find the ratio of number of boys to the total number of students who took part in the quiz. ரைட்டா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 64 பேர் கணித வினாடி விடையில் பங்கேற்றனர். மாணவர்களில் சிறுமிகளின் எண்ணிக்கை சிறுவர்களின் எண்ணிக்கையை விட 16 அதிகமாக இருந்தால் வினாடி விடையில் பங்கேற்ற சிறுவர்களின் எண்ணிக்கையும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையையும் பொறுத்து விகிதத்தை காண்க. கொஸ்டின் தான் பெருசு, மைண்ட்லயே சால்வ் ஆகும் சரியா. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 64 பேரா. கடைசியில உங்களை என்னென்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? பாய்ஸோட ரேஷியோவும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. இப்பயுமே என்ன சொன்னேன், என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ரேஷியோவை கவனிங்க, இல்ல அந்த ஒரிஜினல் வேல்யூவை கவனிங்க. இப்போ பாய்ஸை விட்டுருங்க, இப்போதைக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எத்தனாவது இடத்துல வரும்? 2வது ரேஷியோவா வரப்போகுது சரியா. இங்க டோட்டல் என்ன? 64. டோட்டல் 64னா அப்ப 64 டிவைட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தானே ரேஷியோல இருக்கும். இப்ப நான் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா அதானே சொன்னேன், கண்டிப்பா 64 என்னோட ஆன்சர் வகுக்கும், டிவைட் பண்ணும். 64 9 வகுக்கும், ஏன்னா 2வது வரக்கூடிய தான் டோட்டல் தான் நம்ம இப்ப கான்சன்ட்ரேட் பண்றோம். 64 9ல போகாது, 64 5ல போகாது, 8ல போகும், 8ல போகும். இப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து பாருங்க, 64 பேர் தான். இந்த கிளாஸ் 10th உங்களுக்கு குழப்பதான் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் 10th இருக்கட்டும், கிளாஸ் 11th இருக்கட்டும், கிளாஸ் 12th இருக்கட்டும், 10ஆம் வகுப்பு, எனக்கு இது தேவையே இல்லை ஓகேவா. இந்த மாதிரி கன்ஃபியூஷனும் உங்களை நிறைய பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது பாய்ஸை பத்தி கேட்டிருக்காங்களா. அப்போ முன்னாடி வரக்கூடியது பாய்ஸோட ரேஷியோ தான். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 64 பேரை சமமா பிரிக்கல. இங்க கேர்ள்ஸ் தான் அதிகம், பாய்ஸ் கம்மி. அப்போ 8 ரேஷியோவை நீங்க சமமா பிரிச்சா 4 அதுலயும் பாய்ஸ் கம்மியா இருக்காங்க, கேர்ள்ஸ் தான் அதிகம். அப்போ என்னோட பாய்ஸ் ரேஷியோ 4 விட கம்மியா இருக்கும் கரெக்டா. அப்போ இது மட்டும் தான் என்னோட ஆன்சரா இருக்கும், இதுவும் என்னோட ஆன்சர். CBT 2 ஸ்டேஜ் 2 ஒண்ணுமே இல்லை, கான்செப்ட் மட்டும்தான். நீங்க எந்த எக்ஸாம்னா கொடுங்க, நீங்க CGL கூட கொடுங்க, CHSL. இப்போ நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுதா? ஸ்டேஜ் 2 கொஸ்டின் எனக்கு தெளிவா புரிஞ்சுது ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. ஸோ இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னு வைங்களேன், நிறைய வழி இருக்கு ஓகே. டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 3-4 மெத்தட்ல கூட இதை நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சுதா? நான் எப்படிதான் டக்குன்னு அடிச்சுட்டு இது கூட உங்களுக்கு புரியணும்னு தான் எழுதினேன். பேப்பர் பென் இல்லாமலே உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டினை ரொம்ப டீட்டெயிலா சால்வ் பண்ணி காட்டுறேன் சரியா. இப்போ பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்க ரேஷியோ படி சொன்னது என்ன? டோட்டலா 64 ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டுத்தொகை 64 ரைட். கேர்ள்ஸ் வந்து 16 பேர் அதிகம் பாய்ஸை விட. அப்போ பாய்ஸ் எக்ஸ்னா கேர்ள்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 16 கரெக்டா. அப்போ மொத்த கூட்டுத்தொகை 64னா அப்போ மொத்த கூட்டுத்தொகை உங்களுக்கு 64. இதை கூட்டுங்களேன், எக்ஸ் பிளஸ் 16 தான் உங்களுக்கு 64 அப்படின்னா 2x பிளஸ் 16 தான் 64. ஸோ 2x மட்டும் இந்த பக்கம் இருக்கும், 16 பிளஸ் 16 அங்கே போச்சுன்னா -16 ஆயிடும் இல்லையா. அப்போ 48 ஆயிடும் இல்லையா. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இது அப்படியே கேன்சல் ஆகும், 20. அப்போ எக்ஸ் வந்து 24 அப்படின்னா பசங்க எத்தனை பேர்? 24 பேர்னு அர்த்தம். கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 24 பிளஸ் 16 40. மொத்த கூட்டுத்தொகையும் 64 வந்துருச்சு. இவங்க கேட்டது பாய்ஸோட ரேஷியோ அண்ட் டோட்டல் இல்லையா. பாய்ஸ் இஸ் டு டோட்டல் கேட்டாங்களா. பாய்ஸோட ரேஷியோ 24, டோட்டல் வந்து உங்களுக்கு 64. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 8 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணா
8 3 சார் 8 8 சார். என்னோட ஃபைனல் ஆன்சர் 3:8 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? கொஸ்டின் சைஸ் ஓகேவா? ஸ்க்ரீனில் நல்லா தெரியுதா? அது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து சொல்லுங்க. என்னை பொறுத்த வரையும் ஓகேவா இருக்கு. நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். குரூப் டி 2022 சீரியஸா ரொம்ப ஈஸி கொஸ்டின். கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன். 2400 ரூபாய் பணம் டிஸ்ட்ரிபியூட்டட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும். என்ன ரேஷியோல 7 5 10 the share of B. இப்போ நல்லா பாருங்களேன். மொத்த தொகை 2400. ஆனா சமமா பிரிக்கப்படலை. சமமா பிரிச்சா ரேஷியோ 1:1. எப்படி பிரிச்சிருக்காங்க? 7க்கு 5ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து அதிக அமௌண்ட் போகுது. பாதியா பிரிச்சு ஏக்கு அதை விட அதிகமான அமௌண்ட் போகுது, பிக்கு அதை விட கம்மியான அமௌண்ட் போகுது. அப்போ 2400 பாதியா பிரிச்சுன்னா 1200. இங்க கேட்கறது பி. பிக்கு கம்மியா போயிருக்கு. 1200 விட கம்மியா தான் பி வாங்கியிருப்பாரா? 1200 விட கம்மியா தான் ஆப்ஷன் இருக்கணும் லாஜிக்கலா. இது இல்ல இது இல்ல இது இல்ல. இது மூணுமே 1200 விட கம்மி இல்லை. ஸோ என்னோட ஒரே ஆன்சரா 4 ஆப்ஷன்ல அவங்களே உங்களுக்கு ஆன்சரை கிளியரா தனியா கொடுத்துருவாங்க. அது தனியா உங்களுக்கு தெரியுதா அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ். ஆல்மோஸ்ட் 80 to 90% கொஸ்டின் நீங்க இந்த அப்ரோச்ல சால்வ் பண்ணலாம். இல்லாதது அதுவும் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 0ல. இந்த லாஜிக்கும் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த கேள்வியை நான் எப்படி போடுவேன்? டோட்டல் ரேஷியோ அதுல 2 தனித்தனியா கொடுத்துட்டாங்க. கூட்டிக்கிட்டீங்கன்னா டோட்டல் ரேஷியோ 12. ஸோ அந்த 12 ரேஷியோல இருக்கிறது தான் இங்க 2400ன்னு ஒரிஜினலா இருக்கு இல்லையா? அப்போ பியோட ரேஷியோ கேட்கறாங்க. பியோட ரேஷியோ என்னது? 5. 12 2400 ஆக இன்டூ 200 பண்ணணும். அப்போ இதையும் நீங்க இன்டூ 200 பண்ணுங்க. 5 இன்டூ 200 பண்ணீங்கன்னா 1000 rupees. அது எங்க இருக்கு ஆப்ஷன்? ஓகேவா? ரைட்டா? இப்படி உங்களோட அப்ரோச்சை மாத்துங்க. இந்த கேள்வி பாருங்க. ஏஎல்பி சிபிடி 1 2024 ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாருங்களேன். ஏதாவது வித்தியாசம்? 2400 7:5, 2400 7:5. இது 2022ல கேட்டிருக்காங்க. 2020. ஸோ இதான் ரீசன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 85+ வாங்கினாங்க டெக்னீஷியன் கிரேட் 3ல 100. சரியா? எங்கிட்ட ரிசல்ட்டோட இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்டோட, ஆன்சர் கீயோட இருக்கு. ஸோ அதே கொஸ்டின் பாருங்க. அதே 2400 இப்படி பிரிக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஏவோட ஆன்சரை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2400 டோட்டல் ரேஷியோ 7:5 போகுது. அப்போ பாதியா பிரிச்சு ஏக்கு அதிக அமௌண்ட்டும் பிக்கு கம்மி அமௌண்ட்டும். அப்போ ஏ 1200க்கு அதிகமான காசை வாங்கியிருப்பார். ஏ 1200 விட அதிகமான காசு வாங்கியிருப்பார். இது கிடையாது. 1200 விட இன்னும் அதிகமா வாங்கியிருப்பார். இதுவும் கிடையாது. தென் இங்க பாருங்க. மொத்த அமௌண்ட்டே 2400. அதுல 1600 ரூபாய் பி வாங்கிட்டாருன்னா மீதி இருக்கிற 800 ரூபாய் தான் 1600 ரூபாய் ஏ வாங்கியிருப்பாருன்னா மீதி இருக்கிற 800 ரூபாய் தான் அவர் வாங்கியிருப்பாரு. இவரோட பாதியா அவர் வாங்கியிருக்காரு. நல்லா நோட் பண்ணுங்க. இவரோட பாதி அவர் வாங்கியிருந்தாருன்னா ரேஷியோ 2:1 வந்திருக்கும். ஸோ இதுவும் என்னோட ஆன்சர் இல்லை. என்னோட ஆன்சர் 1400 தான். இப்படி யோசிக்கலாம் ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு டைரக்டா வேற எதுவுமே வேண்டாம். ஏவை பத்தி கேட்டிருக்காங்களா? ஏவோட ரேஷியோ என்ன? 7. அப்போ என்னோட ஆன்சர் 7ல போகணும். 7ல போறது இங்க ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் தெரியுமா? நம்மளோட ஸ்கின்னோ ஏதாவது ஒன்று பட்டுதுன்னு வைங்களா, அதுவும் ஒரு லைனா வந்துருக்கு. ஸோ 7ல போறது இங்க ஒரே ஆப்ஷன் 1400. இப்படியும் நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பே நம்ம வரல. ரேஷியோட பவர் என்னன்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ல காட்டுறேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2024 grade 3 technician. The ratio of number of boys to that of girls in a school is 9:7. If the number of girls in the school is 189, then the number of boys in that school will be. ஒரு பள்ளியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கையின் விகிதம் 9:7 ஆகும். பள்ளியில் உள்ள சிறுமிகளின் எண்ணிக்கை 189 எனில் அப்பள்ளியில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை என்ன? கொஸ்டின் சைஸ் ஓகேவா? இங்க பாருங்க. இங்க டைரக்டா போலாம். வேற எதுவுமே வேண்டாம். கேட்கப்பட்டது நம்பர் ஆஃப் பாய்ஸ். பாய்ஸோட ரேஷியோ என்ன? பாய்ஸோட ரேஷியோ 9. கரெக்டா? பாய்ஸோட ரேஷியோ 9. ஸோ என்னோட ஆன்சர் அப்போ 9ல போகணும். ரைட்டா? 9ல போகிறதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. என்னன்னா என்னவா வேணா இருக்கட்டும், அதோட கூட்டுத்தொகையை செக் பண்ணுங்க.
அதோட கூட்டுத்தொகை 9 போச்சுன்னா எண் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த எண் 9ல டிவைட் ஆகும், வகுப்படும். ஸோ இந்த கூட்டுத்தொகை பாருங்க 9, இது எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டுத்தொகை 9 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது 15ங்கிறது 9ல போகாது. தென் 12ங்கிறதும் 9ல போகாது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு ஆன்சர். இப்போ நல்லா பாருங்க, கேர்ள்ஸோட எண்ணிக்கை 189. கேர்ள்ஸை விட பாய்ஸ் அதிகம். ஏன்? கேர்ள்ஸோட ரேஷியோ 7 தான், பாய்ஸோட ரேஷியோ 9. அப்போ 189 விட அதிகமாக தான் என்னோட ஆன்சர் இருக்கும். இதுவும் என்னோட ஆன்சர்ல ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர், 243. இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் உங்களுக்கு பேப்பர் அண்ட் பென்னை யூஸ் பண்ணல. ஏன்னா நான் எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் எலிமினேட் பண்ணிடுவேன். இதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கணும். சரியா? வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களாலேயும் முடியும். என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பண்றாங்கன்னா ஏன் உங்களால மட்டும் முடியாது? நம்பிக்கையோட ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை நார்மல் மெத்தட்லயும் சொல்லிடுறேன், இதை மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன? 7. அந்த 7 தான் இங்க 189ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 9 ரேஷியோ. 7 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 189, 7 2 14, 7 7 49. இதை எப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மினிமமா ஒரு தேவை இருக்கு உங்களுக்கு, டேபிள்ஸ் ஒரு 20 வாய்ப்பாடு வரைக்கும் கட்டாயமா மைண்ட்ல வைங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ 9 இன்டூ 27 நான் பண்றேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா 243 வரும். இப்படியும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் போடுங்க. 189 தான் இவங்க கொடுத்துருக்க 7னா 9 என்ன, இப்படி வச்சு பண்ணுங்க. இதுவும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நீங்களே டைரக்டா அடிப்பீங்க. 7 2s are 14, 7 7s are 49. So 9 7 63 3, balance 6, 9 to 18, 18 plus 6 24, 243. இப்படியும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீடியோ தான் என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். கிரேட் 3, ALP, NTPC, CBD2, குரூப் டி எல்லாமே வந்துட்டோம்ல. ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணும் உங்களுக்கு. இந்த எக்ஸாம் என்னாலும் பண்ணலாம் நீங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்பெஷலா உங்களால அஃபோர்டபுளா 800 to 1500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காம நம்மளோட கோர்ஸ் இருக்கு பாருங்க. கோர்ஸுக்கு நீங்க மறக்காம நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. லேர்ன் வித் விக்னேஷ். நீங்க ப்ளே ஸ்டோர்லயும் போங்க, ஏன்னா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜஸ்ட் டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேசிக் டீடைல்ஸ் கேட்கும், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதை மட்டும் கொடுத்து உள்ள போனீங்கன்னா இது குரூப் டின்னு போட்டிருப்பேன். பட் இதுலயும் என்னோட வே ஆஃப் டீச்சிங் இப்படி தான் இருக்கும். எல்லா கொஸ்டினையும் கொண்டு வந்திருப்பேன். தனியாக குரூப் டி கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணி போட்டு அது குரூப் டி கோர்ஸாக நான் லான்ச் பண்ண மாட்டேன் எப்பயுமே. குரூப் டி கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காமன் தான். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது காம்போ கோர்ஸ். இதில் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், 10 டெமோ வீடியோஸ் இருக்கும். மெயினாக நீங்கள் பார்த்ததுமே ஒரு கோர்ஸ் ஒர்த்தா, நல்லா எடுத்துருப்பாரா, நமக்கு புரியுமா புரியாதா, காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒர்த்தா இருக்கும், வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் 10 டெமோ வீடியோஸ் கொடுத்துருப்பேன். உள்ள போய் மறக்காம பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். கூப்பன் கோடு இருக்கும். உள்ள போனீங்கன்னா பை நவ் இருக்கும். பை நவ் கிட்ட ஒரு கூப்பன் கோடு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதை டச் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. 1499 ஆகும். இல்ல வெறும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் போதும் அப்படின்னா இந்த கோர்ஸ் 899 வரும். இதுலயும் டெமோ வீடியோஸ் இருக்கு. சயின்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 699 வரும். இதுலயும் டெமோ வீடியோஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே கூப்பன் இருக்கு. பாருங்க. என்னோட சயின்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க, மேக்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரீசனிங்கும் எப்படி இருக்கு. இஃப் இன்ட்ரெஸ்டட் மறக்காம ஆஃபர் இருக்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. சரியா? கொஸ்டின் தெளிவா இருக்குல்ல, பெருசா தானே இருக்கு, இது போதும்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களை கேட்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான டைப், ரேஷியோல அதிகமாக நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி A:B இது, B:C இது, A:B:C என்ன. இதையும் நீங்க நம்ம மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம், பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே. சரியா? இதுக்கு நீங்க நிறைய டிஃப்ரெண்டா இந்த கொஸ்டினை பார்க்கலாம். சரியா? டீடைலா சொல்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிக்கிறேன். பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணல, டேட்டா எழுதிக்கிறேன். சரியா? 3:4. ஓகேவா? B:C வந்து பாத்தீங்கன்னா 4:1. இப்போ இதுல A:B:C என்னங்கிறது கேள்வி. இப்போ 4 ஆப்ஷன்ல தான் ஒண்ணு ஆன்சரா இருக்கு. என் மைண்ட் எப்படி போகும் அப்படின்னா, B பெருசு, C சின்னது இல்லையா?
பி பெரிய வேல்யூ, சி சின்ன வேல்யூ. அப்ப ஆன்சர்லயும் அப்படிதான் இருக்கும், வேற வாய்ப்பே இல்லை. பி பெருசு சி சின்னது, இங்க பாருங்க பி பெருசு சி சின்னதா, இல்ல இது ஆன்சர் இல்லை. பி பெருசு சி சின்னதா, ஆமா இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பி பெருசு சி சின்னதா, ஆமா இதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பி பெருசு சி சின்னதா, இல்ல அப்படியே மாறி போயிருக்கு. இதுலயே 2 ஆன்சர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்து வாங்க, பியா சியா. இப்ப நீங்க இதை செக் பண்ணணும், பியா சியான்னு செக் பண்ணணும். ஆன்சர் பியா சியா. இப்போ ஏ வந்து 3 ரேஷியோ அப்படின்னா அது கண்டிப்பா 3ல போகும். பி வந்து 4 ரேஷியோனா அது கண்டிப்பா 4ல போகும். அப்படிதானே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ A3 B4ல டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் எங்கேயாவது 4 போய் 3ல டிவைட் ஆகும். ஸோ என்னோட ஆன்சர் பியும் இல்லை, என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 3:4:1. ரைட்டா? ஆப்ஷன் மெத்தட், மைண்ட்ல சால்வ் பண்ற மெத்தட் பார்த்துட்டீங்க. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு, சரியா? அதையும் இங்கேயே சொல்லிடுறேன். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதையும் இன்டூ பண்ணீங்கன்னா இங்க ஏ கிடைச்சிரும். இது ரெண்டுத்தையும் இப்படி இன்டூ பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு பி கிடைச்சிரும். இதையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சி கிடைச்சிரும். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி? 3 × 4 இந்த கிராஸ் பண்ணீங்கன்னா 12. அடுத்து 4 × 4 இந்த கிராஸ் பண்ணீங்கன்னா 16, உங்களுக்கு பி கிடைச்சிரும். 4 × 1 இந்த கிராஸ் பண்ணீங்கன்னா 4, இது உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன? 12:16:4. கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடணும் மேக்ஸிமம் ஒரே வாய்ப்பாடுல. அந்த வாய்ப்பாடுனா அதுலயே பண்ணணும். இதை நான் 4ஆம் வாய்ப்பாடுல பண்ணிக்கிறேன் ப்ரோ, இதை நான் 3வது வாய்ப்பாடுல பண்ணிக்கிறேன், கேன்சல் அப்படி பண்ணக்கூடாது. ஈவனா ஒரே டேபிள்ல தான் நீங்க கேன்சல் பண்ணணும். இப்போ இது எல்லாமே 4ல போகுமா? 4 3s are 12, 4 4s are 16, 4 1s are. அப்போ 3:4:1 தான் என்னோட ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து இந்த டைப் கொஸ்டினுக்கு அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னது? A:B:C இப்படி எழுதிக்கலாம். பட் வேண்டாம், நான் சும்மா தான் உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த மெத்தட் சொல்லுவேன். மைண்ட்ல சால்வ் பண்றது தான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஈஸி கொஸ்டின் இந்த மாதிரி மைண்ட்ல சால்வ் பண்ணும்போது டஃப்பான கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ A:B இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3:4, அதை அப்படியே எழுதிக்கோங்க. B:C என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4:1. இப்போ காலியா இருக்கிற இடத்துல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க நம்பரை. இந்த இடம் காலியா இருக்கா? ஸோ இங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற 4 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்க காலியா இருக்கா? இங்க பக்கத்துல இருக்கிற 4 இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா 12:16:4. ஃபைனலா கேன்சல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் 4 டேபிள்ல 3:4:1 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மைண்டு தான், அப்புறம் தான் இந்த மெத்தட். எல்லாமே அதுலயே சால்வ் ஆயிடும். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். சி ஜெய், யாராவது ஜெய் ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. இங்க பாருங்க, இந்த கொஸ்டினை இன்னும் வித்தியாசமா இன்னொரு மெத்தட்லயும் பார்க்கலாமா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. A:B கொடுத்துட்டாங்க, B:C கொடுத்துட்டாங்க, C:D கொடுத்துட்டாங்க, A, B, C and D என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நான் இதை இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, A-வும் B-யும் 1:3 ஆயிருக்கு. இப்படியும் பார்க்கலாம். அப்போ 1 × 3 பண்ணீங்கன்னா 3 இல்லையா? அப்போ A-ல இருந்து B-க்கு போனோம்னா நான் 3ஆல வகுக்கணும். இன்டூ 3, அதாவது B is thrice of A இல்லையா? B வந்து A-வோட 3 மடங்கு. அப்போ ஆன்சரும் 3 மடங்கு தான் இருக்கணும். இப்போ இங்க பாருங்களேன், 8 × 3 போட்டா 24ஆ? இது என்னோட ஆன்சர். 6 × 3 போட்டீங்கன்னா 24ஆ? 18. 8 × 3 போட்டீங்கன்னா 22ஆ? 8 × 3 போட்டீங்கன்னா 24ஆ? இது எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் பாக்குறேன் B4 C3, அதாவது B பெருசு C சின்னது. B பெருசு C சின்னது, இது ரெண்டு தான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. B பெருசு C சின்னது, B பெருசு C சின்னது. இல்ல, மாட்டிக்கிட்டோம் இல்லையா? இதுல ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இங்க பாருங்க, C வந்து 3ல போகணும், C வந்து 3ல டிவைட் ஆகும், C வந்து 3ல வகுப்படணும். 18 3ல வகுப்படுமா? படம். 16ங்கிறது 3ல வகுப்படாது. இதுவும் என்னோட ஆன்சர்ல ஆப்ஷன். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 5 to 10 செகண்ட்ஸ். பட் அட்வான்ஸ் ஆக பார்த்ததுமே உங்களால ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். சரியா? இப்போ இந்த மெத்தட் பார்க்கலாமா? இந்த மெத்தட்ல போயிடலாமா? ஒரு மெத்தட் எதுக்கு ஒன்றுத்துக்கு அத்தனை மெத்தட்? A:B:C:D இப்படி எழுதிக்கோங்க. வேண்டாம், பேப்பர் பென் மெத்தட் வேணா, தெரிஞ்சுக்கோங்க, பட் யூஸ் பண்ணாதீங்க. இது 1:3. B:C என்னது? 4:3, 6:7.
ஸோ காலி இருக்கிற இடத்துல அப்படியே கேரி பண்ணிட்டு போறீங்க. இங்க 3 இருக்குன்னா இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்க 4 இருக்குன்னா இங்க 4, இங்க காலி இருக்குன்னா இந்த 3, இங்க 6னா இங்க 6, அதே 6 தான் இங்கேயும் வரும். ஸோ அப்படியே பண்ணுங்க. 24 to 12 6 72, 33 9 9 6 54, 33 9 9 7 63, 24 72 54 63. சரியா? ஸோ என்னென்ன டேபிள்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. எல்லாமே 3ல தான் போகும், வேற வழியில. 3 8s are 24, 3 24s are 3, 18s are 3, 21s are. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 8 24 18 21. 8 24 18 21 ஆப்ஷன் 7. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இங்க பாருங்க, ALP 2024 AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்துட்டாங்க, A:B:C கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வியிலையும் பாருங்களேன், எப்படினாலும் நீங்க பாருங்க, A பெருசு B சின்னது அப்படியும் பாருங்க. அப்படி இல்லைன்னா பார்த்த உடனே 5, இந்த 5ஆம் நம்பர்லாம் வந்து தனியா தெரியும் இல்லையா? அப்போ C வந்து 5ஓ இல்ல 5ல டிவைட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு எண்ணா இருக்கும். C வந்து 5ஓ இல்ல 5ல வகுப்படக்கூடிய ஒரு எண்ணா இருக்கும் இல்லையா? C 5ஆ? ஆமா, இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க 5ஆ? இதுவும் ஆன்சரா இருக்கும். எனக்கு A ஆன்சரா இருக்கலாம், இல்ல B ஆன்சரா இருக்கலாம். இது 5ல போகும், இது 5ல போகும். எலிமினேட் பண்ணிட்டீங்களா? தென் இங்க பாருங்க, இது 2 தான். இப்போ 3:2, இதுவும் 3:2, இதுவும் 3:2. தென் வேற என்ன பண்ணலாம்? சரி, தனித்தனியா செக் பண்ணுவோம். இப்போ இது 3ல போகணும், இது 2ல போகணும். இதுவும் 3ல போகுது, இதுவும் 2ல போகுது, இதுவும் 3ல போகுது, 2ல போகுது. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது 4ல போகும், இது 5ல போகும். ஒரே மாதிரியே இருந்தாலும் இங்க நீங்க நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா 3 2 இருக்கு. சரியா? அதாவது 3 இங்க 2 இருக்கு. சோ இங்க 3:4, இங்க 6:4 இருக்கு. நல்லா பார்க்கும்போது இங்க B பெருசாகுதுல்ல, அப்ப கண்டிப்பா B யோட வேல்யூ பெருசா தான் இருக்கும். சோ என்னோட ஆன்சர் B தான். A இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க 2 இருக்கு, ஆனா இங்க போகும்போது B 4 ஆகும்போது மர்ஜ் ஆகுது. மர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு ஆன்சர் தான் வரும். இதுல நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன். இப்போ A:B இருக்கா, 3:2. அதான் சொல்றேன், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கூட தெரிஞ்சுக்காதீங்க. எதை யூஸ் பண்ண போறீங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மைண்ட் மெத்தட், ஒரு பேப்பர் அண்ட் பென் மெத்தட். சரியா? அதுவே போதும். இப்போ இங்க B:C கொடுத்துருக்காங்க, 4:5. கான்செப்சுவலி என்ன பண்ணணும்னா, இங்க இந்த 2 ரேஷியோல எது காமனா இருக்கோ அதை நீங்க ஈக்குவல் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, AB BC இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? B தான் காமனா இருக்கு ரெண்டுத்துலயுமே. அப்ப அந்த B நீங்க இங்கேயும் சேம் பண்ணணும். எப்படி சேம் பண்ணலாம்? ஈஸி. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. சேம் பண்றதுக்கு இதை நீங்க 4ஆ மாத்தலாமா? அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதை நீங்க 4ஆ மாத்துறதுக்கு இது மொத்தத்தையுமே நீங்க இன்டூ 2 பண்ணணும். வெறும் B மட்டும் பண்ணக்கூடாது, அது லாஜிக்கலி ராங். அப்போ மொத்தமா நான் இன்டூ 2 பண்ணிடுறேன்னா 6:4 இது மாறிடும். இது 4:5 அப்படியே இருக்கும். இப்போ ஒன்னா மர்ஜ் பண்ணிக்கோங்க. இங்க 4 இங்க 4 இருக்கு. சோ நீங்க ஒன்னா மர்ஜ் பண்ணீங்கன்னா 6:4:5 உங்களோட ஃபைனல் ஆன்சரா வரும். அதுதான் எங்க ஆப்ஷன் B ல. ஓகேவா? கிளியரா? சோ இந்த கொஸ்டினை நான் பண்ண போறது இல்லை, நீங்களே ஆப்ஷன்ல அடிக்க போறீங்க. பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு சொல்லணும், நீங்க மைண்ட்ல சால்வ் பண்ணீங்களா இல்லை பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணீங்களா, அண்ட் எது கரெக்ட் ஆன்சர்? நான் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்க. அவங்களுக்கு லைக் பண்ணி இது கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே உங்களோட கான்ஃபிடென்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது புதுசா வரவங்களுக்கு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது செம்ம பூஸ்டிங்கா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 3:2, 3:2, A:B:C. அப்போ இங்க பாருங்க, லாஸ்ட்ல 2ல போகணும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 3ல போகும் இல்லையா? லாஸ்ட்ல 2ல போகும். எங்கன்னா 3 வந்து 2ல போகும், 4 போகும், 6 போகும், 4 போகும். தென் இது வந்து 3ல போகும். இது கிடையாது, இது 3ல போகாது, இது 3ல போகும். இது எனக்கு ஆன்சர் B. 4க்கும் 3க்கும் சம்பந்தமே இல்லை. அண்ட் 6 இது போறதுக்கு வாய்ப்பு. அப்போ ஏஓ சிஓ இதுல ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு. சரி, தென்
அடுத்து பாருங்க, இப்போ அடுத்துன்னு வரும்போது இங்க b வந்து 2, இங்க b வந்து 3. அப்போ ஒன்னா நீங்க merge பண்ணணும். இந்த b-யும் சேம் பண்ணும்போது இத கண்டிப்பா into 2, இத கண்டிப்பா into 3 பண்ணுவீங்க. அப்போ இது கண்டிப்பா 6 ஆகும். b வந்து கண்டிப்பா 6 ஆகும். அப்போ a தான் ஆன்சர், இதுவும் என்னோட ஆன்சர். சரியா? merging மெத்தட் இதையும் சொல்லிட்டேன். ஸோ எல்லா மெத்தடையும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். a is to b வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 is to 2 and b is to c வந்து பாத்தீங்கன்னா 3 is to 2. சரியா? இங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன, காமன் ரேஷியோ எது அதை சேம் பண்ணும். ஓ இங்க b, இங்க b, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. எப்படி சேம் பண்ணுவீங்க, இதை இன்டூ 3 பண்ணீங்கன்னா 6 ஆயிடும். அதே மாதிரி இதை இன்டூ 2 பண்ணீங்கன்னா இங்கேயும் 6 ஆயிடும். ரெண்டுத்துலயுமே நீங்க பண்ணணும், ரெண்டுத்துலயுமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துலயுமே பண்ணணும். ஓ நான் இதை இன்டூ 3 பண்றேன்னா 3 3s are 9, 3 2s are 6 ஆயிடும். அதே மாதிரி இங்க 3 2s are 6 ஆயிரும், 2 2s are 4 ஆயிரும். அப்போ b சேம் ஆயிடுச்சா? இப்போ a is to b is to c என்ன, 9 is to 6 is to 4. ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन குரூப் டி 2022 ரொம்ப பேசிக் क्वेश्चन. இங்க பாருங்க, a வந்து 2, அப்ப a வந்து கட்டாயமா a வந்து 2, a ஓட ரேஷியோ வந்து 2, அப்ப கண்டிப்பா 2 ல போகும். இது போய் 2 ல போகுமா, இது போய் 2 ல போகுமா, இல்ல. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ஆன்சர். b வந்து 3, 3க்கும் 4க்கும் சம்பந்தமே இல்ல, ஒரே ஆன்சர் ஆப்ஷன். பாத்தீங்களா, உங்களோட வே ஆஃப் திங்கிங்கே வேற மாதிரி. இதுதான் லாஜிக், இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மாதிரி எல்லா சாப்டருக்குமே இருக்கு. என்ன இந்த அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரியை பார்த்து பயப்படுறீங்களா? இதுல 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அதுல ஒரு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் எக்ஸ்ட்ரா ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதையும் கொண்டு வரேன். சில சாப்டர் பெருசா இருந்தா வீடியோ பெருசா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு, ஜஸ்ட் பிகினிங். சரியா? உங்களுக்கு இன்னும் பெரிய கொஸ்டினே கொண்டு வரல, இந்த ஸ்கிரீனே நிரப்புற அளவு கொஸ்டின்லாம் இருக்கு. சரியா? ஸோ ஐ நீட் யுவர் ஃபீட்பேக். என்கேஜா இருங்க, மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சா? அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு நான் ரேஷியோட கான்செப்டை ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்ககிட்ட என்ன புக் வச்சிருக்கீங்களோ, எனி புக், நீங்கள் தமிழில் ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கீங்க, ஆர்எஸ் அகர்வால் எக்ஸெட்ரா ஒய்சிடி, இல்லை இப்போ நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஆன்சருக்கு இருக்கு, நோ ப்ராப்ளம். அதில் இருக்கக்கூடிய ரேஷியோ கொஸ்டினை இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லணும் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரே விஷயம், எல்லாமே இவரே கொடுத்துருவாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் முடியுமோ, கொஸ்டினுக்கு மட்டும் அளவே இல்லை, இவ்வளோதான் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சலிக்க ஆகுறீங்களோ ஒரு டாப்பிக்கில், அது நல்லது. ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ இப்போ கற்றுக்கிட்ட இந்த கான்செப்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா கொஸ்டினும் சால்வ் ஆகாது, ஒரு சில கொஸ்டின் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க, தனியாக அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் படிக்கிற விதம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ, த மோர் இம்ப்ரூவ்மெண்ட் த மோர் சான்சஸ் ஆஃப் செலெக்ஷன். சரியா? ஒரே நாளில் எதுவுமே மாறிடாது, இது ஒரு லாங் டேர்ம் கேம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் நான் தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டே போவேன் இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எது சால்வ் ஆகுது எது சால்வ் ஆகல தனியாக மார்க் பண்ணிக்கோங்க, அதை தனியாக ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சயின்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுறதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளஸ் லைவ் டெஸ்ட் மாதிரி பிளான் வச்சிருக்கேன். சரியா? உங்களுக்கு எல்லாமே நான் நம்மளோட டெலகிராம் இருக்குல்ல, அதில் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வீக்கெண்டில் இருக்கும் டெஸ்ட், ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பீங்க, அவங்களால வீக்கெண்டில் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள நம்ம லைவ்ல மீட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த வீடியோவில் ரேஷியோவை கண்டினியூ பண்ணுவோம். முடியல, ரேஷியோவை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.